ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 2 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல நிறைய டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. அதுலேயும் சில ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் சில விஷயங்களை கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ணி சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். சில முக்கியமான விஷயங்களை மிஸ் பண்ணியிருந்தா அதை கடைசியில் உங்களுக்கு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 2 எபிசோட் 6. இவர் கூட வேலை பார்க்குறவங்க இவர் மட்டும் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி சொல்லவோ, எப்படின்னாலும் அவள் ஒர்க்குக்காக தானே போயிருக்கா, கஸ்டமர்ஸை என்டர்டெயின் பண்ணணும்னு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லவோ, நானும் அந்த ட்ரிப்புக்கு போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இன்னொரு பொண்ணு சொல்றா. ஷிப்ல இருக்கிற அவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கூட இருக்கிற ரெண்டு எம்ப்ளாயிஸ்க்கும் இங்க என்ன நடக்குன்னு தெரியாது, சும்மா ஒர்க்குக்காக தான் வந்திருக்கோம்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு விஷயம் தெரியாது போல அப்படின்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறான். மேனேஜர் யோர் காலில் எட்டியோ வச்சுட்டு ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை காட்டு பயந்துட்டே இருக்காத, ஃபேமிலி கண்டிப்பா டக் 3 கிலோ வரமாட்டாங்க, யாரும் ஒன்னு பார்க்க மாட்டாங்க அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு. சரக்கு அடிக்க போலான்னு அந்த எம்ப்ளாயிஸ் பார்சலை கூட்டிட்டு போறான். அவங்களை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு மேனேஜரும் போறான். ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் யாரும் உள்ள வரல அப்படிங்கறத யோர் கன்ஃபார்ம் பண்றா. எதுக்குப்பா ரொம்பவோ பயப்படுறா அப்படின்னு ஷேடி கேட்கவும், மேபி நம்ம எதிரிங்க இந்த ஷிப்ல கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு தான் நீங்க வேற ஷிப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறீங்க, பட் அது வரைக்கும் எதிரி வெயிட் பண்ணுவானான்னு தெரியாது, இன்னைக்கே கூட அட்டாக் பண்ணலாம், ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. டைரக்டரும் அப்படிதான் சொல்லுவாரு அப்படின்னு யோர் சொல்லவும், என் உயிரை கொடுத்தாதே இவனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஷேடி சொல்லவும், நீங்க போக வேண்டிய இடத்த ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நிம்மதியா இவன் கூட விளையாடலாம் அப்படின்னு யோர் சொல்றா. யோர் அந்த குழந்தை கூட விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, உன்னை பார்த்தா அண்டர் வேர்ல்ட சேர்ந்த பொண்ணு மாதிரியே தெரியல, சரி நாங்க சேஃபா வேற ஷிப்க்கு போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போறன்னு ஷேடி கேட்கவும், எனிமிக்கிட்ட நாங்க ஜாக்கிரதையா இருப்போம்னு யோர் சொல்லவும், அப்போ உன்னோட ஃபேமிலி அவங்களும் இந்த ஷிப்ல தானே இருக்காங்க அப்படின்னு ஷேடி கேட்கவும், நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஃப்ரீயானவனே அவங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு யோர் சொல்றா. 3வது நாள் இந்த ஷிப் ஒரு ஐலாண்ட் ரெசார்ட்க்கு போகும், அவங்க கூட நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு ஷேடி சொல்ல போய் யோர் வைக்கப்படுறா. அம்மா நம்ம கூட வந்து சாப்பிடவே இல்லல அப்படின்னு சொல்லி ஆனியா பாக்குறா. அவ வேலையில இருப்பா, நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. எல்லாரும் ரூம்க்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஃபாலோ பண்றத இந்த மேனேஜர் பார்த்துட்டு தான், என் பர்ஸை மறந்து நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப மேனேஜர் எடுக்கிறேன்னு போறான். இந்த அசாசினோ பர்ஸில் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான். வாங்க பார்ல போய் இன்னொரு ரவுண்டு சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த எம்ப்ளாயிஸ் இதை பத்தி எதையோ தெரியாம அவனை கூப்பிட்டு இருக்காங்க. அந்த அசாசன் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தா மாத்தியா அவனுக்கு சைட்ல ஒளிஞ்சு நின்று டக்குனு நம்ம கையை பிடிச்சு உடைக்கிறான். அவன் வாயை பொத்திட்டு, நான் கேட்கிற கேள்விக்கு எஸ் நோன்னு மட்டும் பதில் சொல்லு, அவன் கூட இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்களான்னு கேட்கப்போ அவன் அமைதியா இருக்கப்போ இன்னொரு கையை உடைக்கிறான். ஃபோன் தான் அவனை ஹையர் பண்ணாங்கன்னு கேட்கப்போ இல்ல நம்ம தலையாட்டுறான். எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு கேட்கப்போ அவன் அமைதியா இருக்கமா அவன் காலை உடைக்கிறான். ஓ சாரி, அது எஸ் சார் நோ கொஸ்டின் இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கவும், எனது ஃப்ரெண்ட்ஸா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சார், நான் தனியா தான் வேலை பார்க்குறேன், யார் ஃபர்ஸ்ட் கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் பணம், நிறைய அசாசின் இந்த ஷிப்ல இருக்காங்க, ஒருத்தன் தான் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான், அதை வச்சு தான் நான் அவங்கள ஃபாலோ பண்ணி வந்த ஷார்ட்டி கிரே ரூம் 8053 அவன் சொன்னது கரெக்ட் தான் போல அப்படின்னு அவன் சொல்லவும், மேனேஜர் அவனை கொண்டுட்டு அவன் பாடியவோ கடல்ல தூக்கி போட்டு டிஸ்போஸ் பண்ணிருந்தான். இப்போ ஃபாஸ்டா போய் அவர் பார்சலை எடுத்துட்டு போறாரு. 2 பேரும் ரூமுக்கு போங்க, மத்தத நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு. என்னாச்சுங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பார்சல் கேட்கவும், எதிரிங்களுக்கு நம்ம ரூம் நம்பர் லொகேஷனும் தெரிஞ்சிருச்சு, நீ யாரையாச்சும் கான்டாக்ட் பண்ணியான்னு கேட்கவும், இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும், 3 நாளைக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மாக்கு கால் பண்ண, அவங்களை இனி மீட் பண்ண போறதுல தான் கடைசியா குட் பை சொன்னேன், நான் பிளான பத்தியோ ஷிப்பை பத்தியோ எதுவுமே சொல்லலன்னு அவன் கேட்கவும், எல்லாம் முடிஞ்சது அவ்வளவுதான், சரி சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிட்டு போறாரு. இப்ப யோர் இருக்கிற ரூம்ல கதவை யாரோ தட்டுறாங்க. மேனேஜர் தான் வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி யோர் பார்த்துட்டு இருக்க. ஜாக்கிரதையாருன்னு ஒரு சிக்னலை கொடுத்துட்டு யோர் போய் ஓட்ட வழியா பாக்குற. ஜஸ்ட் ரூம் சர்வீஸ் தான் யோர் சொல்லுவோம், நான் எதுவும் ஆர்டர் பண்ணலன்னு ஷேடி சொல்ற. அதை வழியாவே ஷூட் பண்ணுவோம். யோர் டக்குன்னு பாஞ்சு அவங்களை காப்பாத்துறா. அவங்க செத்துருப்பாங்கன்னு நினைச்சா அவன் கதவை திறந்து உள்ள போலாம் அப்படின்னு பாக்குறான். மேனேஜர் அங்க வந்து அவனை அட்டாக் பண்றாரு. உடனே அவன் அவங்களை ஷூட் பண்ணலான்னு போவோம். யோர் வெப்பன் வந்து அவன் தலையிலேயே குத்துது. உள்ள குழந்தை இருக்கு, கேர்ஃபுல்லா ஷூட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோர் திட்டுறா. ரத்தம் எதுவும் சொன்னாம அவன் பாடியை கேர்ஃபுல்லா எடுங்க அப்படின்னு மேனேஜர் சொல்லி பெட்ஷீட்குள்ள அதை சுத்தி வச்சிருந்தாங்க. எதற்கு நம்ம இருக்கிற இடத்த பத்தி தெரிஞ்சிருச்சு. செகண்ட் கிளாஸ்ல இருக்கிற ஏதாச்சும் ரூமுக்கு இவங்களை கூட்டிட்டு போ, தேவைப்பட்டா கொள்ளு, பாடியை டிஸ்போஸ் பண்ண முடியலன்னா கொள்றத முடிஞ்ச லெவலுக்கு தவிர்க்க பாரு அப்படின்னு மேனேஜர் சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மாஸ்க் கொடுக்குறாரு. இந்த மாஸ்க் கரெக்டா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவங்க எல்லாரையும் அனுப்பிட்டு, ரூம் சர்வீஸா என் வைஃபும் நானும் சண்டை போட்டதுல டோரை தெரியாம உடச்சிட்டோம், 8053 இருக்கும், எங்களுக்கு வேற ரூம் வேணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இன்ஃபோ புரோக்கரும் நடக்கிற எல்லாத்தையும் கேட்டு அவங்க வேற ரூம் போறாங்க அப்படின்னு அசாசின்ஸ் கிட்ட சொல்றான். 2 முட்டா பசங்க அவசரப்பட்டதுல டார்கெட்க்கு நம்ம வர்றது தெரிஞ்சிருச்சு, நம்ம எல்லாரும் இதுல ஒன்னா வேலை பார்க்கலாம், பணத்தை பாதியா பிரிச்சுக்கலாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு அசாசின் கேட்கவும், பணத்தை பிரிச்சுக்கணுமா, எனக்கு இன்ஃபர்மேஷன்லாம் வேணாம், குழந்தையோட எந்த லேடிலாம் சுத்துறாலோ எல்லாரையும் கொண்டுலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லவும், டக்குன்னு அவனை கொண்டுதாங்க. நம்ம ஒன்னும் சைக்கோபேத்ஸ் கிடையாது, அசாசின், வேலையை பெர்ஃபெக்டா முடிக்கணும், பிரச்சனை இல்லாம முடிச்சாதான் காசு கிடைக்கும், இந்த ஷிப்ல பெரிய பெரிய விஐபிஸும் இருக்காங்க, மக்கள் முன்னாடி ஃபைட் பண்ணாம ஸ்மூத்தா டார்கெட்டை கொள்ளுங்க அப்படின்னு அந்த அசாசின் சொல்றான். வேற ரூம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, பட் அது டீகாய் தான், செகண்ட் கிளாஸ்க்கு தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபோ புரோக்கர் சொல்றான். நான் சொல்றது கேட்டு யாரும் பயப்பட வேணா, திரும்பி பாத்துறாதீங்க, நம்மள ஒருத்தன் ஃபாலோ பண்றான் அப்படின்னு யோர் சொல்லவும் அவங்க ஷாக் ஆயிட்டு அப்படியே நடந்துகிட்டே இருக்காங்க. அவங்க செகண்ட் கிளாஸ்க்கு தான் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் பாஸ் பண்றாங்க. ஒரு மாஸ்க் பரேட் நடக்குது, நம்ம மேல யாருக்கும் டவுட் வராது அப்படின்னு யோர் பார்த்தா, பிளட் லஸ்ட் எவனோ ஒருத்தன் கொல்றதுக்கு ரெடியா இருக்கானா யாரு அப்படின்னு சொல்லி யோர் சுத்தி முத்தி பாக்குறா. பார்சலோட ஒரு பட்டனை வா எடுத்துக்கிறா. ஜஸ்ட் நீட்ல வச்சு குத்துனா போதும், பாய்சன் மொத்தத்தை பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு அசாசின் எந்திரிச்சா. டக்குன்னு அவனை பட்டனை வச்சு அடிக்கிறா. அந்த அசாசின் மயங்கி விழுறான். சார் நீங்க குடிச்சது போதும் அப்படின்னு அங்க இருக்கிற சர்வன் சொல்றான். யாரா இவா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா, அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிறத தான் பாடி கார்டு போல அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷனையும் எல்லாருக்கும் ஒருத்தன் பாஸ் பண்றான். இப்போ இன்னொருத்தன் வந்து ஷேடியை கொல்லலாம் அப்படின்னு வரவும், உங்களுக்கு டான்ஸ் ஆடணுமா அப்படின்னு யோர் அவன் கையை பிடிச்சி அப்படியே நெரிக்கிறா. ஆனா நான் ஒரு
ஒரு மேரிட் உமன், சோ எனக்கு இதுல விருப்பம் இல்ல. டக்குனு நம்ம கழுத்துல எடுத்து மயங்க வச்சுட்டு, சாரி சார் உங்க கூட என்னால டான்ஸ் ஆட முடியாது அப்படின்னு ஸ்மூத்தா அங்க இருந்து போயிருக்கா. அவ்வளவுதான், இனிமே பிரச்சனை இல்ல வாங்க அப்படின்னு சொல்லி யோர் கூட்டிட்டு போறா. ஷிப்போட 4th டெக்ல ஆனியா ஷாப்பிங்க்கு வந்திருக்கா. அந்த எலும்பு கூடு கீச்சன் பார்க்க கேவலமா இருக்கு. அது எதுக்கு உனக்கு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் அப்படின்னு வா கத்துறா. ஷிப்ல எல்லா இடத்துலயும் இருக்கா பக் பண்ணி ஒட்டு கேட்கிற டிவைஸை வச்சிருக்காங்க. பெரிய பெரிய விஐபிஸ் இருக்காங்க, அவங்க செக்ரட்டரிக்காக கூட வச்சிருக்கலாம். பட் சந்தேகப்படுற மாதிரி சில ஆளுங்களையும் நான் பாக்குறேன். யாருக்கும் என் மேல சந்தேகம் வரக்கூடாது, நான் முதல்ல நார்மலா நடந்துக்கிட்டோம், பெரிய சீனை கிரியேட் பண்ணக்கூடாது நம்ம ஹீரோ நினைச்சா ஆனியா அங்க உருண்டுட்டு இருக்கா. ஒரு நார்மலாப்பா கீச்சன் வாங்கி கொடுத்துப்பாரு, நீ ஸ்பை தானே அப்படின்னு சொல்லி ஸ்டேட் செக்யூரிட்டி நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சிருவாங்களோ. நம்ம ஹீரோ பயப்படுறான். ஆப்வியஸா அந்த கீச்சன் அவளுக்கு அத்தியாவசியம் இல்ல. நார்மலாப்பா கீச்சன் வாங்கி கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்னு நம்ம ஹீரோ குழம்பவும், ஆனியாගේ நம்ம ஹீரோவை பார்த்து பாவம் ஐயா எனக்கு கீச்சனே வேணாம் அப்படின்னு சொல்றாரு. கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு ஆனியா ஒருத்தர் மைண்டை ரீட் பண்ணவோ யார் அது கெட்டவன் அப்படின்னு பாக்குறேன். $40 மில்லியன் ஒரு டார்கெட்டை கொண்டா கண்டிப்பா நான் அதை மத்தவனுக்கு கூட ஷேர் பண்ண மாட்டேன், நானே போய் கொள்றேன். இந்த சிக்கல் செயின் பார்னு போய் ஒருத்தனை குறி வச்சிட்டா அவனுக்கு கன்ஃபார்ம் டெத் தான் அப்படின்னு இந்த அசாசன் மைண்டை ஆனியா ரீட் பண்ணி பார்த்தா ஆக்ட்ரஸ் போட்டுக்கிற அந்த பாடி கார்டு லேடி முதல்ல அவளை கொல்லணும் அப்படின்னு அவன் நினைக்கவும், போச்சு அவன் அம்மாவை தான் முதல்ல டார்கெட் பண்றான். தவளையை தூக்கி போடுவோம், தவளை எனக்கு பிடிக்காதுன்னு அவன் அட்டாக் பண்ண. யோர் நீ தவளையை இருக்கிற ஒரு அசாசின் உன்னை டைவர்ஸ் பண்ண போறான், ஆனியா ஆர்ஃபனேஜ் போட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுவானோ. நம்ம பயப்படுறா. நீ ஆசைப்பட்டது இப்போ ஆனியா ஹாப்பியா இருவா நம்ம ஹீரோ நினைச்சா. எனக்கு அது தேவையில்லை, நீங்க இங்க இருந்து போங்கன்னு ஆனியா சொல்லவோ நம்ம ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. கண்டிப்பா இப்ப அவங்க சண்டை போட போறாங்க. என்ன சண்டை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெளியே வந்து பாத்துட்டோம்னா பிரச்சனை தான். யோர் அசாசின் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிடும். என்ன பண்றதுன்னு ஆனியா பயப்படவோ, கீச்சன் வாங்கி தரல நீ வா, சோகமா இருக்காளா கோவமா இருக்காளா இது என்ன ரியாக்ஷன் எனக்கு தெரியல. நம்ம ஹீரோ பாக்குறான் ஆனியா இந்த வயசுல மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காளோ, நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும். ஆனியாவும் என்ன பண்ணு யோசிக்கிறா. ஆனியாவோட கேர் தான் அந்த மிஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஆனியா மனசு பாதிக்கப்பட்டிருக்கு, அது ஹேண்ட்லருக்கு தெரிஞ்சிருக்கு. தான் ரிலாக்ஸ் பண்றதுக்கு எங்களை வெக்கேஷனுக்கு ஹேண்ட்லர் அனுப்பி வச்சிருக்கா போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறா. இந்த கடையிலேயே நிறைய டி-ஷர்ட் டை எல்லாம் இருக்கு, இந்த ஷிப்ல நீங்க சுத்தி பார்த்தா ஞாபகார்த்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க காமிக்கவும், உங்களுக்கு இன்னும் புரியலாப்பா அந்த கேவலமான கீச்சைன் எனக்கு முக்கியம் இல்ல, எல்லாமே ஒரு மெமரிஸ், இந்த இடத்த நம்ம ஃபன்னா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆனியா சொல்லவும், அட இதை நான் எப்படி மறந்தேன், 1000 ஃபேஸஸ் கொண்ட இந்த ட்வைலைட் கேரக்டராகவே மாறணுங்கிறத மறந்துட்டேனே, இப்போ நான் ஒரு ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அப்பா அந்த ரோலுக்கு மாறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு கடையில் இருக்கிற எல்லா காஸ்டியூம்லையும் ஒன்று கொண்டாங்க, நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன். ஸ்கோட் போட்டு ஃபேண்டையும் ட்ரை பண்ணி பாருங்க, ஃபன்னான ஒரு கூலான அப்பாவா வெளியே வாங்க அப்படின்னு ஆனியா சொல்லவும், கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ள ட்ரெஸ் மாற்ற போகிறேன். இதான் சான்ஸ் ஆனியா ஓட போகிறேன். போச்சு இவர் மாஸ்டர் ஆஃப் டிஸ்கைஸ் குயிக்காக தான் காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிடுவானு ஆனியா யோசிச்சா. இந்த ஷாண்ட்டுக்கு எந்த கலர் ஃபேண்ட் போடுறது, கூலான அதே நேரத்தில் ஃபன்னான அப்பாவும் நான் எப்படி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ குழம்பிட்டு இருக்கான். ஆனியா அதை மைண்ட் ரைட் பண்ணிட்டு இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா அந்த அசாசன் யோர் கிட்ட போய் தாண்டி போயிருந்தான். என்ன அவன் அட்டாக் பண்ணலான்னு ஆனியா பார்த்தா டக்குனு அட்டாக் பண்ணவும் எல்லாரையும் அவன் சேர்த்து காப்பாத்துறா. கடைசி நிமிஷத்துல தான் இவன் பிளட் லஸ்டியை நான் நோட்டீஸ் பண்ணேன், இவன் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி யோர் பாக்குறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அசாசன்ஸ் குரூப் மீட்டிங் போட்ட டயத்துல கவர்மெண்டோட கார்டன் தான் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கறத அந்த அசாசன்ஸ்க்கோ தெரிஞ்சிருக்கு. எல்லார் முன்னாடியுமே இப்ப அவன் யோரை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ வர பக்கத்துல தான் இருக்கான். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.